நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் இன்று விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. நாகையில் அடுத்த மாதத்தில் உறவுகள் சங்கமம் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் வாழ்த்துரை வழங்க உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதழில் காளியம்மாளின் பெயருக்கு கீழ் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் கட்சி பொறுப்பை அழைப்புதழில் குறிப்பிடாததால் அவர் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை காளியம்மாள் இன்று வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. கட்சியிலிருந்து வெளியேறிய பின்னர் சில மாதங்கள் சமூக செயற்பாட்டாளராக செயல்பட அவர் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் திமுகவில் இணைவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தனது தரப்பிலிருந்து காளியம்மாள் சில கோரிக்கைகளை திமுகவுக்கு வைத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கட்சியிலிருந்து விலகுவது தொடர்பாக நேரம் வரும்போது கூறுவேன் என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைபேசி மூலமாக காளியம்மாள் தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்னா அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். கட்சியிலிருந்து விலகுவதற்கு காளியம்மாளுக்கு சுதந்திரம் இருப்பதாக கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது நாம் தமிழர் கட்சியின் களை உதிர்காலம் என்று தெரிவித்துள்ளார். தங்கச்சி நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னு. திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய பிரச்சனை இல்லை, அரசியல் பிரச்சனையே இருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை என்பது ஒரு மலை. அந்த ஒரு மலையில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று ஒரு 2 பீக் இருக்கு. அதை நான் படிச்சே காமிச்சேன். அதுல கூடுதலான உயரத்தில் இருக்கக்கூடிய மலை சிகரம் இருக்கு. அங்க பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய படிக்கட்டு, அங்க இருக்கக்கூடிய கொடிக்கம்பம், அது கீழே இருக்கக்கூடிய தெல்லித்தோப்பு, அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா, அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் மலைன்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்றாரு. எனவே திருப்பரங்குன்றம் மலையில ஒரு பகுதிக்கு பேர் சிக்கந்தர் மலை. அதுக்கு பேரு எல்லாரும் நம்மளாம் சொல்றது திருப்பரங்குன்றம் மலை அல்லது அதை ஸ்கந்தர் மலை. ஆனா அந்த பகுதி இருக்கிறத அவங்க இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசல் இருக்க பகுதி அவங்க சொல்ற சிக்கந்தர் மலை என்பதை நீதிமன்றம் அங்கீகரிக்குது. இதை தவிர ஒன்றையும் சொல்ல. அதாவது ரெண்டுமே, அந்த பகுதி சிக்கந்தர் மலை, மற்ற பகுதி திருப்பரங்குன்றம் மலை அல்லது ஸ்கந்தர் மலை.